வாங்க பாப்பா போலாம். அப்புறம் வந்து குடிச்சுட்டு வந்தாங்க. போலாம்னு பார்த்தா பாப்பா காப்பி குடிச்சிட்டு வரங்களா. தண்ணியில் வச்சு ஆற வச்சுக்கண்டாயே. தூங்கி எந்திரிச்சு குடிச்சிருந்து என்ன சாமி கொடுக்கலையா? இப்போ தான் கொடுக்குறாங்களா? வாங்க பாப்பா போகலாம், நேராச்சு. குடிசாமி சரி சட்டுன்னு குடி. குடிச்சாச்சா? பாய் தோட இப்போ போகலாம். உங்கள் அத்தா பண்ணு வயசோட. சரி போங்க போகலாம். வா மாயங்காவா? கல்லாங்காமட்டி பாருங்க பூத்து கிடக்குது. அப்போ செடிக்கு உட்காந்துட்டாங்க. மழை மாதிரி நல்லா ஒத்து பேஞ்சா அந்த குழம்பு வைக்கலாம் இந்த குழம்பு வைக்கலாம்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம். அடிக்கடி நாங்கள் கீரை குழம்பு தான் வைப்போம். செங்கீரை, புதினா கீரை, கொத்தமல்லி கீரை இதையெல்லாம் தான் நீங்கள் கீரைன்னு நினச்சிக்கிறீங்க. அது மட்டும்தான் கடையில் விற்கிறாங்க. கடையில் கொண்டு விற்காத கீரை நிறைய இருக்குது. மழை மாதிரி பேஞ்சா காட்டில் நிறையா கீரை வரும். சிலங்க வந்து இந்த காட்டில் இருக்கிற கீரையை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது கீரையில் நீங்கள் சொல்கிறதில்ல. நாங்கள் மழை பெஞ்சா நெய்ச்சாட்டின கீரை, கொமுட்டி கீரை, குப்பைக்கீரை இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். இது வந்து அது பாட்டுக்கு முளைச்சி வருது. அது காட்டில் போகிறதுக்கு அந்த உப்பு இந்த உப்பு மருந்து எல்லாம் அடிக்கிறாங்க. இதில் வந்து மானம் பார்த்த காட்டில் மானம் பார்த்த வெள்ளாமையில் எந்த உப்பு கிடையாது. அவ்வளோ ருசியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம நெய்ச்சாட்டின பொரிச்சு எடுத்துக்கலாம். பாப்பா நல்லதாக பார்த்துக்கிட்டு பாப்பா. இதுதான் நெய்ச்சாட்டின. நான் காடு சும்மா கிடந்துச்சு. இப்போ பீங்காய் ஊனிக்கிறாங்க. தண்ணி இருந்தால் தானே அதே வெள்ளாமை பண்ண முடியும். நல்ல கொழுந்து கீரையா புழு உழாத கீரையா நல்ல கீரையாக பொரிச்சுக்கணும். நெய் சாட்டினா அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு சொல்கிறது கூட இது நெய் சாட்டினி பயன்படுத்தினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அங்கே பாரு இதை தொய்க்கீரை இதையும் போட்டுக்கலாம். பீக்கங்காயை தான் நட்டுருக்குறாங்க. நல்லா முளைச்சி வந்துருச்சு. அப்படியே மாறு நட்டு விட்டா பந்தல் போட்டு விட்டா காய்க்கு. பந்தல் போட்டு விட்டா காய் வரும்.
கொண்டா வா வா பொரி வந்து பொரி சாமி பொரிக்கானு பொரி இதுதான் கீரை பொரி அதுதான் கீரை ம் அதுதான் கீரை அதேதான் சரி பிடிக்கல சாமி இந்த நெய் சாட்டின ஒரு செடி இருந்தா அவ்வளோ பறந்துக்கு இந்த நெய் சாட்டின கீரை கொண்டா சாமி நீ எவ்வளோ ஆகிடுச்சு கொண்டாடி பார்க்கலாம் கொட்டு போதும் வாங்க போகலாம் போங்க சாமி போகலாம் போங்க போகலாம் நீதான் பஸ்ட்டு வந்தியா இதுக்கு என்ன பிராசி முப்பத்தாறுமா கீரையை அலாசி எடுத்துக்கலாம் கை கழுவு மண் இருக்கு நல்லா அலாசி எடுத்துக்கணும் இருக்கணும் திருப்பி எடுக்கணும் திருவிடு சாமி திருவிடு விடு நிறைய விடு வேறு வந்துருச்சுடா என்ன ஜோர் போட்டு வச்சேன் மண் இருக்கு நல்லா அலாசிக்கணும் 2 hour 3 hour நல்லா அலாசிக்கணும் இன்னொரு மண்ணில் இருக்குது கீரை சுத்தம் பண்ணியாச்சு வாங்க போகலாம் ஈரத்தில் அடுப்பு பற்றலைன்னா சாமானியமே பற்ற மாட்டேங்குதுப்பா பத்துட்டு அடுப்பத்தை வச்சாச்சு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம் பாசி பயிறு 1/2 கப்பு தண்ணியை ஊற வச்சுக்கலாம்
சட்டி நல்லா காஞ்சி போச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை கொட்டைன்னா 2 ஸ்பூனும். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. தொளிச்சி வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு. ஒரு 20 பல்லு பூண்டு. ஒரு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு. ஒரு 1/2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு. வரமிளகாய் 3. கருப்புலாம் 3 கொத்து. நல்லா வணங்கட்டு. மிளகு 10. ஜீரகம் 1/2 ஸ்பூனு. நல்லா வணங்கட்டு. மஞ்சள் அப்படி கொண்டு வா. கொஞ்சம் பெருங்காயத்தூள். ரெண்டு தக்காளி பழம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். போதுமான உப்பு. நல்லா பச்சை வாசம் போக வணங்கட்டு. தக்காளி பழச்சாறு வெளியே வந்து நல்லா வணங்கிடுச்சுயா. இன்னும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றலாம். ஒரு 3/4 சொம்பு தண்ணி. அடுப்பு சுருக்குதாயா? உலகாயிட்டு வெய் அப்படி பிடிக்கிட்டு. உழ வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே ஊற வச்ச பாசி பருப்பு போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு. வேணா குப்பரை கமிச்சலாம். கொப்பை அன்னைக்கு பொழந்துச்சு இல்லை, மறுபடியும் நம்ம வெயில் போட்டு எடுத்து வச்சிருக்கணும். நல்லா ஊறி போயிடுச்சு. திரும்பி அன்னாடி மேலே மழை பெஞ்சா எங்கே ஓடாது இருக்கும். நம்ம ஏமாந்து போயிட்டு சாலையில் எடுத்து போட்டுருக்க வேணும். ஊறியே போச்சு. இன்னைக்கு வேட்டுருக்கா? கொஞ்சமாக சுருக்கு தண்ணி ஊற்றலாம். சட்னி வேவு. கொஞ்சம் மேலே சுருக்கு தண்ணி ஊற்றினா பருப்பு நல்லா வேவு. ஒரு 1 கை தண்ணி சுருக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வைக்கலாம். சார் என்ன பேசுவ? சுருக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம்.
பருப்பு பழம்பழமாக பூவாட்டம் வெடிச்சு போச்சுதா. முதல்ல கீரை போட்டுக்கலாம். இதுலேயே பாரு, சிவப்பு சாட்டுனா பச்சை சாட்டுனா ரெண்டும் கலந்துருக்குது. ரெண்டுமே கலந்து நல்லா சாப்பிட்லாம். உப்பு இருக்குதான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாள் போடுற உப்பு. மூடி வைக்கல வேவிட்டு. கண்ணு பிரமண பருப்பு மத்து பருப்பு வச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மூட்டு கொடுங்க. எங்கள் பாப்பாளுக்கு வேவிச்சு பருப்பு கொடுத்தா நல்லா தின்னுக்குவா. தின்னுசாமி, தட்டைக்கொட்டை குழம்பு வச்சாலும் சரி, பருப்பு குழம்பு வச்சாலும் சரி, பச்சை பயிர் வச்சாலும் பாசி பயிர் வச்சாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு மூட்டு கொடுங்க. நல்லா சத்து கிடைக்கும். குழம்பாடு ஊற்றி கொடுத்தா சில பேர் திங்க மாட்டாங்க, பிள்ளை திங்காது. நாம் வந்து அது பருப்பாக மூட்டு கொடுத்தோம்னா அதை தின்னு ருசி பண்ணிச்சுன்னா அதுக்கு மேலே பருப்பு குழம்பு திங்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. சரி பார்க்கலாம். இன்னொரு கொஞ்சம் நேரம் வேகட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டு இறக்கலாம். கீழே வந்து பார்த்தான்னு பார்க்கலாம். நல்லா வந்து போச்சு. மேலே கரைஞ்சிக்கலாம். இறக்கி வைக்கலாம். ஓ, இறக்கி வச்சு கூட கொதிக்குது பாரு. அப்படியே எடுத்து ஊற்று கண்ணு இல்லைன்னா நல்லா மொத்தமாக பிடிச்சிக்கோ. வடி வடி நல்லாவே வடி, அப்புறம் ஊற்றிக்கலாம். வடி சுடுதா வை. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மட்டும் ஊற்ற வேணும். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியில் தான் ருசியில் இருக்குது. இரு 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 அப்படி இன்னும் தண்ணி ஊற்றுறேன். ஆமாம் எடுத்துக்க.
நெய் சாட்டின பாசிப்பருப்பு குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். ருசிக்குது அவளுக்கு. இந்த சாமி சாப்பிட்டு பாட்டு சொல்லு. ஏத்தாங்க உனக்கு இது தண்ணியாக தான் வேணுமா? சரி சாப்பிடு. நான் ஊற்றாதுக்கு முன்னே ஊற்றிக்கிட்டேன். இன்னும் நான் ஒன்று கொஞ்சம் ஊற்றுறேன்னா சரி தண்ணி சாப்பிடு. அதையே சாப்பிடு, அப்புறம் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதாம்மாப்பா. ஏங்க ஊற்ற பிடிக்குது. பாயச பயிறு நெய் சாட்டின நக்கடிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பார்க்கும்போது நாக்கில் வச்சு ஊறுது. அப்படி கம 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 கமன்னு மணக்குது. அடாடா அவ்வளோ அருமையாக இருக்குதுப்பா. பாசிப்பருப்புக்கு நெய் சாட்டினைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நிறையா வேறு சத்து குறைபாடு, இரும்பு சத்து இல்லை. ரொம்ப அவசப்படுறீங்க. கடைன்னு கடையில் போய் அலையாதீங்க. மேட்டுக்காட்டில் ரோட்டு பகுதியில் இருக்கும், வெள்ளாமை காட்டில் இருக்குங்க. இதை பார்த்து பொறுத்திட்டு போய் பயன்படுத்திக்கோங்க. உடம்புக்கு நம்ம நல்லது. உடம்பு சோகையாக இருக்காது, இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். எலும்புக்கு நம்ம வலுவோம். நாங்கள் அந்த காலத்தில் நக்கரி சுண்டைக்காயெல்லாம் தின்னுபிட்டு தான் இவ்வளோ தூரம் ஊசாடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி தின்னுங்க. மூஞ்சி பழப்பாக்கிட்டு அந்த மருந்து இந்த மருந்து போகிறீங்க. இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மூஞ்சி பழப்பழன்னு வரும். மூஞ்சியில் மோப்பூ இருந்தால் கூட கொட்டி போயிடும். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மோப்பூரும் அமுந்து போயிடும். இன்னைக்கு கறிஞ்சோறு ஆகுனா அப்போ தானே நம்ம தங்க போகிறேன். அவ்வளோ அருமையாகுது. சிரிப்பு பாரு. தின்னு நல்லா மடியில் தான் சேர்த்துக்குது. மடி